வரப்போகிற ஐபிஎல்ல எந்த டீம் ப்ரோ கப் அடிக்கும்? கப்பு கண்டிப்பாக சிஎஸ்கே தாங்க. அவங்க காசு கொடுத்து பேசியிருப்பாங்க. காசு கொடுத்து கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. இல்லை கப்பு எந்த டீம் அடிக்கும்? சிஎஸ்கே தான். ஆர்சிபி சொன்னாலும் நான் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் சப்போர்ட் சிஎஸ்கேக்கு தான். இப்போ கோலிக்காவே அவங்க ஒரு டைமாவது கோலிக்காவது கப் அடிக்கலாம் ப்ரோ. அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ரோ தலைவனுக்காக அடித்து முடிச்சுட்டு அப்புறம் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரோஹித் கேப்டன்சியிலேருந்து தூக்குனது என்ன காரணத்துக்காக தூக்குனாங்கிற ஏஜா அல்லது ஃபார்ம் இல்லைங்கிற அவுட் ஆஃப் ஃபார்முங்கிறதுக்காக அந்த ரீசன்லாம் சொல்லவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மும்பையில் யார் பேட்டிங் உண்மையான அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. மும்பை அது நம்ம எப்பயுமே பரம்பரை எதிரி இல்லை, இருக்கும் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். பாண்டியா ஒரு மேட்ச் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாருங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அவரோட ஒவ்வொரு மேட்சோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் பார்க்கணும். கண்டிப்பாக சென்னை தான். சிஎஸ்கே ஃபேன் தான். என்னோடய கருத்து என்னென்னா ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா அவங்க ஒரு கப்பு ஒரு டீ கப்பு கூட அவங்க அடித்தது கிடையாது. பாவம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. தலை தோனி இருக்கிற வரைக்கும் சென்னை கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆர்சிபி லோவில் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வரலாம். யாரை சொல்கிறீங்க? ஆர்சிபி சொல்கிற மாதிரி தெரியுது. ஆர்சிபி தான் கண்டிப்பாக. அவன் விராட் கோலிக்காக இந்த ஒற்றுப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஃபைனலில் வந்து சிஎஸ்கேவும் ஆர்சிபி ஆடணும் ப்ரோ. அதில் கப்பு வந்து சென்னை அடிக்கணும் ப்ரோ. ஒரு ஆரஞ்சு கேப் வந்து கோலி அடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ராஜஸ்தான் மேலே தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அவங்க அடிச்சுட்டு போயிடுவானுங்க இந்த ட்ரிப்பு. எனக்கு வந்து சென்னை ஜெயிக்கணுங்கிறது என்னோடய ஆசை. ஆனால் வந்து கப்பு வாங்காத யாராவது ஜெயிச்சா சந்தோஷம் தான். இனிமேல் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஆர்சிபி மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் சென்னை ஜெயித்தாலும் ஓகே தான். அப்படி அவங்க சென்னை ஜெயிக்கலைன்னா வாங்காத ஒரு டீம் ஆர்சிபி வாங்கட்டும். சிஎஸ்கே தானே ஜெயிப்பாங்க. ஏன் இவ்வளோ டீம் இருக்கிறப்ப எப்படி சொல்கிறேன்? அவளே ரொம்ப பிடிக்காது. அவங்க நல்லா விளாட்றாங்க இந்த ஆட்டி. ஃபைனலுக்கு எஸ்ஆர் கட்சி, அப்போ ஆர்ஆர் வரும். சென்னை வரும். சென்னையெல்லாம் கப் அடிக்கிறது மாப்பிள்ள. அதெல்லாம் ஃபைனலுக்கு வரல, கப் அடிக்கணும் சொல்லு. தோனி ஒருத்தர் இருக்காரு, அவர் இருந்தாலே போகும் அந்த டீமுக்கு. வேறு யாரும் வர தேவையில்ல. ஆர்ஆர்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அவர். ஆர்சிபிலாம் அது ஈசால கப்புன்னு அப்படி போக வேண்டியதானே, வேறு எதுவும் பண்ண முடியாது. இன்னும் நிறையா மேட்சஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக அடிப்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதுவும் தலையோட லாஸ்ட்டு ஐபிஎல். எப்பயும் போது சிஎஸ்கே ஜெயிக்கும். ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரீல்ஸ் ட்ரெண்டாக இருக்குது, அந்த பொண்ணுக்காண்டி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். சிஎஸ்கே கப்பு அடிச்சிருக்கு சொல்லு. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கடா, போடா வேணா. நான் வந்து ஐபிஎல்ல நியூட்ரல் ஃபேன் ப்ரோ. எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து எஸ்ஆர்ஹெச் கப் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பவுலிங் வந்து சுமாராக இருந்தாலும் பேட்டிங் லைனப் வந்து கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குது. ஓப்பனிங் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனால தான் இவ்வளோ இது அடிக்கிறாங்க. ஐபிஎல்லோட வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 262 தான். அதே 2 தடவை பிரேக் பண்ணது அந்த டீம் தான். இந்த ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்கும். ஹைதராபாத் என்ன தான் ஃபார்மில் இருந்தாலும் எனக்கு ஃபேவரட் சிஎஸ்கே அடிக்கணும்னு பார்க்குறேன். அடிப்பாங்க கண்டிப்பாக. இப்போ 2 இதுக்கும் நடந்துச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் அது எப்போயுமே. மும்பை சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேலாம் விராட் கோலி மட்டும் அவன் டஃப்பாக விளாட்றாங்க. மித்த பிளேயர்ஸ்லாம் அவ்வளோவா டஃப்பாக விளாட்றதில்ல. அவங்க மும்பை ஜெயிக்காது ப்ரோ. ரோஹித் சர்மா கேப்டன்சி தூக்குனதுலேருந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இருந்தாலும் சிஎஸ்கேட்ட பவுலிங் யூனிட் நல்லா இருக்குது. லாஸ்ட் மேட்சே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மும்பைக்கும் சென்னைக்கும் நடந்ததில். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும். இப்போ சென்னை தான் ப்ரோ. நம்ம இதுக்காக விளாட்றாங்க. அவள் சென்னைக்காக சப்போர்ட் பண்ணலாம். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது? நம்ம தலை டோனிக்காக சப்போர்ட் பண்ணலாம். எவ்வளோ டைம் சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு வருஷம் தலை ஆடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எம்ஐனா அவங்களே காண்டில் இருக்கானுங்க. அவுட் ஆனால் கத்துறானுங்க. பாவம் அடிக்கா பாண்டியா இருக்காரு. எம்ஐ வரக்கூடாது ப்ரோ. அவனுங்க வேணாம் ப்ரோ. தேவையில்லாத கேஸ் அவனுங்க அங்கே இருக்க இடம் தான் நல்லது ப்ரோ. இந்த இடம் அவங்களுக்கு தேவையில்லாதது. அவங்க அங்கேயே இருக்கட்டும் ப்ரோ. நமக்கு அவங்களுக்கு தேவையில்லை. சென்னை இல்லைன்னா ஹைதராபாத் தான் அடிக்கும். எப்படி சொல்கிறீங்க அஷ்யூரா? அந்த 2 டீம் தான் நல்ல டீம் இருக்குதுலே. பேட்டிங்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும். நான் சிஎஸ்கே ஃபேன் தான். வருஷம் ஃபைனல் வந்து சிஎஸ்கே தான் கப்பு வாங்க போகுது. சன்ரைஸ் தான் மோதுவாங்க. உண்மையாக ஆர்சிபி அந்த டைம் உள்ள பிளே ஆஃபே போகாது. ஆர்சிபி தான் கப் அடிக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பட் பிளே ஆஃப்குள்ளே போயிடுச்சுன்னா ஓகே, அக்செப்டட் தான். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஈசாலை கப் நம்மதுன்னு சொல்லிட்டு 16 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. இது 17வது வருஷம். இந்த டைமாவது கோலி மேலே ஒரு பாவம் வச்சாவது எடுத்து வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஃபைனல் சென்னை தான் கண்டிப்பாக வரும். இன்னொரு டீம் என்னன்னு தெரில. இப்போ அவன் கோலிக்காகவே வந்து ஆர்சிபி வந்து கப் அடிக்கணும் ஒரு டைம்னாச்சும். அந்த கனவு வந்து இந்த வருஷம் நினைவாகும்னு பார்த்தோம். 6 வாட்டி வெளியே போயிடுச்சு. ஓகே. மும்பை கேப்டன்சி வந்து ரோஹித் சர்மா தான் போட்டிருக்கணும். ஆர்சிபி கோலி மட்டும் தான் ப்ரோ அடிச்சிட்டு இருப்பார். வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே தான் ப்ரோ. எப்பயுமே தோனி தான். இல்லை இப்போ அவ்வளோ டீம் இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறீங்க? தோனி ப்ரோ. தோனி அந்த இடத்துல தோனி இருக்காரு ப்ரோ. டோனி இருக்கிற வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வாங்க. ஃபைனலுக்கு எந்த டீம் காம்படிட்டர் வரும்? மும்பை இந்தியன்ஸ் தான் வரும். சிஎஸ்கே தான் ப்ரோ. எப்பயுமே சிஎஸ்கே தான். இந்த வாட்டியும் இங்கே தோனி இருக்கார். கப்பு எங்கள்கிட்ட தான். சிஎஸ்கே ப்ரோ. ஏன் அவ்வளோ டீம் இருக்குது எப்படி சொல்கிறீங்க? தலை தோனி இருக்கார்ல. சரி, ஃபைனலில் யார் வருவா? எந்த டீம் வரும்?
எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் வரும் ப்ரோ. என்னோட கருத்து வந்து சிஎஸ்கே தான் எடுக்கும். சிஎஸ்கே தலை தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன் இவ்வளோ டீம் இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இவ்வளோ டீம் இருந்தாலும் திறமையின் அடிப்படையில் வாங்குறதுக்கு பதிலாக லக் அடிப்படையில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கண்டிப்பாக வாங்க. ஆர்சிபி வந்து கப்பு மட்டும் தான் கிடைக்கும் ப்ரோ. ப்ரோ சிஎஸ்கே தான். ஏன் அவ்வளோ டீம் இருக்கிற எப்படி சொல்கிறீங்க? ப்ரோ எம்எஸ் இருக்க வரையும் நம்மளுக்கு எப்போவுமே சிஎஸ்கே தான் பிடிக்கும். அவர் வெளியே போகிற வரையுமே சிஎஸ்கே தான். ஆர்சிபியா ப்ரோ? இப்போ என்ன ஆர்சிபி கடைசி ஈசால கப் நமது, அவ்வளோதான். அடிப்பட்டாலும் சரி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் ஆர்சிபி வெறியன் தான் ப்ரோ. ஆர்சிபி கூட எந்த டீம் ஃபைனல் வந்தால் நல்லாயிருக்கும்? ஆர்சிபி கூட சிஎஸ்கே வந்தாலே நல்லாயிருக்கும் ப்ரோ. ராஜஸ்தான் தான் இந்த ட்ரிப்பு கொஞ்சம். ப்ரோ இன்னும் எங்கள் டீமோட விளாட்ல ராஜஸ்தான். அடித்ததுக்கப்புறம் பேசுங்க நீங்கள் எஸ்ஆர்கேச்சில். போகிறது வந்து ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா பரவாயில்ல. எம்ஐ வந்து ரோஹித்னா தான் ப்ரோ. ரோஹித் தான். எம்ஐ இருந்தாலும் அவங்கள்ட்ட பவுலிங் இருக்காங்க, வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆர்ஆர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர்லேயும் நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்க, நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. இப்போ பட்லர் கூட நேற்றுக்கு மேட்ச்சில் கூட செஞ்சுரி போட்டாங்க. அவங்களும் ஆர்ஆர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரோஹித் இருக்க வரை மும்பை ஃபேன் எப்போ. சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டுக்கும் தான் வார் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ரெண்டு டீமே அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சிஎஸ்கே ஆர்சிபி அடிச்சுக்கிறாங்க. இந்த சீசன் முடியுங்களாட்டி மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 300 மேட்ச் வரும். அது எஸ்ஆர்எஸ் தான் அடிக்கும். இப்போ எஸ்ஆர்எஸ் கூட வந்து காம்படிட்டர் யார் வரும்? எஸ்ஆர்எஸோட கேகேஆர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு டீமுக்கு வந்து பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் டீசெண்டாக இருக்குது. ஸோ ரெண்டு டீம் வந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு தான் பாசிபிள் அதிகம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து மும்பை வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா, ரோஹித் கேப்டன்சியை தூக்குனதுலேருந்தே நிறைய ஃபேன்ஸே கடுப்பில் தான் இருக்காங்க. மற்றபடி இப்போ என்ன ரெண்டு பிளேயர்ஸ் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒன்று ஏபி டிவிலியர்ஸ், இன்னொன்று கிறிஸ் கிரேன். இவங்க 2 பேர் இருந்தாலே போதும். மோஸ்ட்லி காம்படிட்டர் வந்து ஃபைனல் யார் வருவா? சிஎஸ்கே கூட. சிஎஸ்கேடைய ப்ரோ வந்து சன்ரைசர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். சிஎஸ்கே வந்தாலே ரெண்டுமே நெய்பர் டீம், நல்லா பிரச்சனையே இல்லை. இவங்களுக்கு அவங்க தோற்றுக்கலாம், அவங்களுக்கு இவங்க தோற்றுக்கலாம். இருந்தாலும் 2 பேர் விட்டு கொடுக்காம ஆடுவாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ப்ரோ. இப்போ அவ்வளோ டீம் இருக்கிறப்ப எப்படி சொல்கிறீங்க? சிஎஸ்கே தான் ப்ரோ. பவுலர் பேட்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ரோ. அசைக்கவே முடியாது ப்ரோ. இப்போ காம்படிட்டர் ஃபைனல் யார் வருவா? சிஎஸ்கே கூட கேகேஆர் தான். கேகேஆர் அல்ல ஆர்ஆர் வரும். ஆனால் என்னோட கருத்து வந்து ஆர்சிபி தான் கப் அடிக்கணும்னு ஆசை. ஆர்சிபி தான் ப்ரோ. விராட் கோலி தான் பாவம் ப்ரோ. என்ன பண்ணுவார்னே தெரில ப்ரோ. அவர் மும்பை தான் நிறையா இது நடந்துகிட்ருக்கு. அது ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தாங்க. அது பாண்டி வேறு வந்தனால எனக்கு அதில் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது வர வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஆர்சிபி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாயிண்ட் டேபிளில் மீன் பண்ணி சொல்லலை. ஆர்ஆர்ட்ட பேட்டிங் வந்து ஓப்பனிங் சரி, மிடில் ஆர்டரில் சரி, பவுலிங் யூனிட்டு ஓரளவு பாசிபிளாக தான் இருக்குது வாங்குறதுக்கானது. அதனால ஃபைனல்ஸ் வந்து சிஎஸ்கேவும் ஆர்ஆர் வரும். பிளே ஆஃப்ஸ்க்கு 4 டீமுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோட கெஸ்ஸிங் வந்துட்டு சிஎஸ்கே, ஆர்ஆர், மும்பை இந்தியன்ஸுக்கு வரும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேகேஆரா அல்லது ஜிடிஆர் குஜராத் டைட்டன்ஸாங்கிறது தான் தெரில. இன்னொன்று பெரிய பிரச்சனை என்னென்னா, டீம் அவங்க ஆள் எடுக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமுமே பவுலர் சுத்தமாக ஒருத்தான பவுலரே எடுக்கிறதில்ல. இல்லை ஒருத்தான பவுலராக எடுத்தாலும் இங்கே ஆர்சிபிக்கு வர்றதுனால ஒருத்தா இல்லாமல் போயிடுறாங்களா என்னன்னு தெரில. இந்த டீமை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா அங்கே பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்த டைமாவது ஆர்சிபி கப்பு, இந்த டைமு இதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஈசாலே கப் நம்மதுன்னு, பாசிபிள் ரொம்ப கம்மி. அடுத்த டைமு இதே இது கண்டினியூ ஆகுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியும் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். ஆர்சிபி வந்து அவங்க நமக்கு ஈக்குவலே கிடையாது. நான் ஓகேவா, அவங்க வந்து ஈக்குவல் கிடையாது. அவங்க தேவை வந்து பொம்பே தான், எம்ஏ தான். ஓகேவா, அவங்களுக்கு வேணால் சொல்லலாம். போன மேட்ச் ஆர்சிபி 5 ஓவர் ஜெயிச்சாங்க பொம்பே. அது சொன்னாங்க, நாங்கள் சென்னை விரட்டு நாங்கள் அடிச்சு பார்த்தோன்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பி நாங்கள் அடிச்சு பற்றி விட்டோம். இருந்தாலும் வந்து சிஎஸ்கே நாங்கள் எப்போவுமே. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வருஷம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டீம்னா வந்து எஸ்ஆர்எஸும் கேகேஆர் தான். ஏன்னா யாருமே வந்து நினைக்கல இந்த 2 டீம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஆக்ஷனில் வந்து நல்லா பிளான் போட்டாங்க. ஏன்னா வந்து கேகேஆர் பார்த்தீங்கன்னா 70% பர்ஸை வந்து ஒரே ஒரு பிளேயர் கண்டி விட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த தடவை டீம் பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஆப்ஸில் வந்து எஸ்ஆர்எஸ் இல்லை கேகேஆர் 2 டீமில் ஏதோ ஒரு டீம் கண்டிப்பாக வரும், பிளே ஆப்ஸில் வரும்.